ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெசிபி, அதாவது கதம்ப சாம்பார் ரெசிபி. ஏற்கனவே நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம சாம்பாருக்காக ஒரு ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுவோம். நான் செஞ்சுருக்கிற இந்த மெத்தட், நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற மெத்தட், ரொம்ப சிம்பிளான மெத்தட், எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லாதது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக சாம்பார் செஞ்சிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செய்ய போகிற இந்த சாம்பார் ரெசிப்பியை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிப்பியை நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஒர்க்காக பிரிச்சுக்க போகிறோம். ஒன்று பருப்பு வேக வைக்கிறது, இன்னொன்று காய்கறிகளை வதக்கிறது, மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொதிக்க விடுறது ஆர் ப்ரெஷர் குக் பண்ணுறது. வாங்க இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம்ஸ் ஆஃப் துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 500 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் இருந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா 4 to 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அப்போ தான் நல்லா பருப்பு வெந்து குழஞ்சி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த பருப்பை 4 to 5 விசில்ஸுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பை தாளித்து விடுங்க. கொஞ்சமாக இது கூடயே பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு ஹாஃப் ஆனியன், ஹாஃப் டொமேட்டோ அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காய்கறியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள்ன்றதுனால நான் இன்றைக்கி அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸை மூடி போட்டு குக் பண்ணிங்க லோ ஃப்ளேம்லேயே, அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு இப்போது ப்ரெஷர் குக்கான பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பருப்பு வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதை ஒரு மத்து வச்சு இல்லைனா ஒரு மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கொஞ்சம் கூட பருப்பே தெரியக்கூடாது. இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா புளியை கொஞ்சமாக ஊற வச்சு ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வாட்டரை அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாதிரி இருந்ததுன்னா அது 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்யும்போது நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இப்போ தான் ஆன் பண்ணி இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா வெஜிடபிள்ஸ்லாம், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போது லைட்டாக சாம்பாரை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஃபியூ மினிட்ஸில் நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். சாம்பார்லேருந்து நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாம்பாரில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாகரி ஆட் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். இந்த சாம்பாரை நீங்கள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக செய்யணும் அப்படின்னும்போது ப்ரெஷர் குக் பண்ணலாம். அது எப்போனா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஆட் பண்ண உடனேவே ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு ஒரு 1 விசில் வந்ததுக்கு அப்புறமா நேச்சுரலாக ப்ரெஷர் சப்சைட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாம்பார் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஸ்லோ குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி பொறுமையாக குக் பண்ணுங்கள். என்னைக்காவது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.